வேதத்திலிருந்து ஒரு கேள்வி என்னிடம் கேட்கப்பட்டது. அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில 17ஆம் வசனத்தில ஒரு அசுத்த ஆவியை கொண்டிருந்த ஒரு பெண் பேசுகிறதாக அந்த வார்த்தை வருகிறது. அப்படி என்ன அங்க பேசப்படுகிறது? அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்ய அங்க போகும்பொழுது, வரும்பொழுது, இந்த அசுத்த ஆவியை குறி சொல்லுகிற ஆவியை கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண், அசுத்த ஆவியால் என்ன சொன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியர்கள். ரட்சிப்பின் வழியை நமக்கு சொல்லுகிறாங்க. அப்படின்னு இந்த அசுத்த ஆவி அவங்கள பத்தி நல்ல விதமா சாட்சி சொல்லுது. பாருங்களேன், என்ன சொல்லுதுன்னு பாருங்க. 17வது வசனம். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டார். நல்லா தான் சொல்லியிருக்கு. கரெக்டா தான் சொல்லியிருக்கு. இவங்க உன்னதமான தேவனுடைய ஊழியர்கள். யாரு? பவுல் எல்லாம். ரட்சிப்பின் வழியை அறிவிக்கிறவர்கள்னு யாரு சொல்றா? குறி சொல்லுகிற அல்லது அசுத்த ஆவி அந்த பெண் மூலமா பேசுது. பவுல் பார்த்தா சினம் கொண்டு கோபப்பட்டார்னு அடுத்த வசனம் இருக்கு. 18வது வசனத்துல இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. நீ புறப்பட்டு போன்னு சொல்லியிருந்தா அது வேற விஷயம். ஏன்னா நிச்சயமா ஒரு பெண்ணை அசுத்தாவி பிடிச்சுக்கிட்டு இருக்கு. அதை துரத்தித்தான் ஆக வேண்டும். அது ஒரு நல்ல செயல். ஒரு தேவனுடைய ஊழியர் அதை செய்கிறார். ஆனா சினம் கொண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அசுத்தாவி பேசுறது அவருக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். அப்படி என்ன பேசுச்சு? கெட்ட வார்த்தை ஏதாவது பேசி திட்டிருச்சா? இவர்கள் எல்லாம் மோசமானவர்கள் அப்படி சொல்லிருச்சா? இல்லையே, நல்ல வார்த்தை தானே பேசி இருக்கு. உன்னதமான தேவனுடைய ஊழியர்கள் ரட்சிப்பின் வழியை அறிவிக்கிறவர்கள் நல்லா தானே பேசி இருக்கு. பின்ன எதுக்கியா அவர் சினம் கொள்ள வேண்டும்? இதை தான் எனக்கு கேள்வியா வச்சாங்க. இதுக்கு எப்படி நாம பதில் சொல்லுவது? ஏன் அவர் சினம் கொள்ள வேண்டும்? சோ 2 முக்கியமான பதில்களை உங்களுக்கு முன் வைக்க விரும்புகிறேன். நம்பர் 1, ஒரு அசுத்த ஆவி சொல்லுகிறது அது வார்த்தையால மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கிறது. அசுத்தாவி சொல்லுகிறத நாம கேட்கல. ஆடிபிளா நம்ம கேட்கல. அது வார்த்தையா எழுதப்பட்டிருக்கு. இவர்கள் உன்னதமான ஊழியர்கள் ரட்சிப்பின் வழியை போதிக்கிறாங்க. ஆனா நல்லா தெரிந்து கொள்ளுவோம். எப்பயுமே ஒரு வார்த்தை இப்படி எழுதப்பட்டிருக்குங்கிறதுனால அது சர்க்காஸ்டிக்காவோ அல்லது எப்படி சொல்லலாம், அது உண்மையிலே கிண்டலான வார்த்தையாக எழுதப்பட்டிருக்கா, ஒரு ஸ்டேட்மெண்ட்டா உண்மையை சொன்னாங்களா அப்படிங்கிறது இந்த இடத்துல எதுவுமே இல்லை. நமக்கு ஒரு அசுத்தாவி இத நக்கல் துணியா அப்படியே பேசி இருக்கலாம். குழம்பு நல்லா இருக்கா? நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அது நல்லா இருக்குன்னு தான் சொல்றோம். ஆனா அந்த டோன் எதை காமிக்குதுன்னா, நல்லா இல்லைங்கிறத நல்லா இருக்குங்கிற வார்த்தை கொண்டு சொல்லுது. ஆமா, ஆமா, நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா, எதிர இருக்கக்கூடியவங்க புரிந்து கொள்ளுவார்கள். ஆனா இத நீங்க எழுத்தா எழுதி பாருங்க. நல்லா இருக்கு. அப்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமா, ஆமா, நல்லா இருக்குன்னு சொன்னாரு. ஓ 2 முறை ஆமா, ஆமா சொல்லியிருக்கிறாரு. அப்ப ரொம்ப நல்லா இருக்கு போல இருக்குன்னு புரிஞ்சுக்குவோம். சோ சாத்தியக்கூறு உள்ள ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பதிலா நம்ம என்ன பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்மணி அத கிண்டலாக சொன்னாலோ, கேலியாக சொன்னாலோ, அது யாருக்கு தெரியும்னா பவுலுக்கு மட்டும் தான் தெரியும். அதனால அவர் சினம் கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. நம்பர் 1. நம்பர் 2 பதில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை சாத்தான் உண்மையவே இந்த இடத்துல சொல்லி இருந்தாலும் கூட, ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. உங்கள பற்றி யார் சாட்சி குடுத்தா அந்த சாட்சி மெய்யான சாட்சியா இருக்கும்? இப்படி ஒரு கேள்வி நான் கேட்டேன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்கள பத்தி நல்ல விதமா யார் சாட்சி குடுத்தா நல்லா இருக்கும்? உங்க ஃப்ரெண்டு, உங்க மனைவி, உங்க குடும்பத்தார். உங்க குடும்பத்தார் உங்கள பத்தி நல்லா தான் பேசப் போறாங்க. கல்யாணம் நம்ம நடத்துவோம் பார்த்திருக்கீங்களா? கல்யாணத்துல சின்ன ஒரு இது இருக்கும். ஆண்டாண்டு காலமா நம்ம செஞ்சுட்டு வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மணப்பெண்ணையும், மகனையும் அறிமுகப்படுத்தி ஒரு சாட்சி சொல்லி பேசுவாங்க. அப்ப போய் பார்த்தீங்கன்னா, அவர பத்தி நல்ல விதமா பேசுவாங்க. அவர் பேசுறவரு யாருன்னே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. பேர அப்பதான் கேட்டு போவாரு. ஆமா. பேர் என்னங்க? ஓ! இவரா? சரி, சரி. ஓகே. இவர மாரி ஒரு நல்ல பையன நான் பார்க்க முடியாது. இவர் ரொம்ப நல்லவர், வல்லவர்ன்னு பேசிட்டு இருப்பாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, திருமணத்திற்கு ஒரு அ ஒரு என்ன சொல்றது? அது ஒரு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அதே மாரி பெண்ண பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அப்படி அல்ல. உங்கள பத்தி யார் சாட்சி சொன்னா அது கரெக்ட்டா இருக்கும்னா, உண்மையானவர் சாட்சி சொன்னா தான் அது கரெக்ட்டா இருக்கும். இப்ப என்னைய பார்த்து ஒருத்தர் ரொம்ப நல்லவர்ங்கிறாரு. இவர மாரி ஒரு நல்லவன நான் பார்த்தது இல்லைங்க. ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ரொம்ப நல்லவங்க. சரிப்பா, நீ அவர நல்ல நீ யாருப்பா? நானா? நான் ஜெயில்ல 50 வருஷமா இருக்கிறேங்க. நான் ஒரு தீவிரவாதிங்க. சின்ன பிள்ளையெல்லாம் குண்டு வச்சு கொன்றுக்கிறேங்க. ஆ ஆனா இவரு மாரி ஒரு நல்லவர நான் பார்த்தது இல்லைங்க. அப்படின்னா எப்படி இருக்கும்? இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, திருடர்கள், பிக் பாக்கெட் அடிக்கிறவங்க, செயின் பறிக்கிறவங்க இவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு, இன்னொரு நபருக்கு சாட்சி குடுக்குறேன். இந்த பையன் ரொம்ப நல்லவன். உங்க பொண்ண கட்டி குடுங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்குவோம். ஒரு அசுத்த ஆவி என்ன சொன்னாலும் சரி, அது சரியல்ல. அது என்னைய ரொம்ப நல்லவன்னு சொன்னாலும் சரி, சாலமன் மாரி உலகத்துல ரொம்ப நல்லவன் யாரும் கிடையாதுன்னு சொன்னாலும் சரி, அந்த சாட்சி என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத உண்மை. நெறைய அந்த காலத்துல போதகர்கள் சாட்சி, நான் அந்த மாரி பிசாச தொரத்து போனேன். பிசாசு சொல்லிருச்சு, இவர மாரி நல்லவர நான் பார்த்ததே இல்லன்னு பிசாசு சொல்லிருச்சு. எப்படி இருக்கு பாருங்க.
மக்கள் யாரும் நல்லவன்னு சொல்றது இல்ல. ஏன்னா மக்களுக்கு எல்லாம் இவரை பத்தி தெரியும். 24 மணி நேரம் காணிக்கை கொள்ளையடிச்சுக்கிட்டு இருப்பாரு இவரு. ஆனா ஒரு பிசாசு சொல்லிருச்சு, இவரை மாதிரி நல்லவரை நான் பார்த்ததே முடியாது. ஒருவேளை பிசாசு இப்படி சொல்லுது, இவரை மாதிரி மோசமான ஆளை பார்க்கவே முடியாது. யாரை நம்புறீங்க? பிசாசை நம்ப முடியுமா? பிசாசு என்ன சொன்னாலுமே அதை நம்ப வேண்டிய அவசியம் நாம இல்ல. அந்த பிசாசு பவுல பத்தி உன்னதமான தேவ ஊழியர்கள் அப்படின்னு சொன்னா அதை நம்ம நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இது தேவையில்லை. பிசாசு யாருக்கும் சாட்சி கொடுக்காது. சாட்சி கொடுத்தாலும் அதுல ஏதாவது உள்குத்து இருக்கும். அப்படிப்பட்ட எந்த சாட்சியும் அப்போஸ்தலனாகிய பவுலை போன்ற சரியான கர்த்தருடைய நபர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க, சினம் கொள்ளுவார்கள். பிசாசே என்னை பத்தி ரொம்ப உயர்வாய் பேசினாலும் எனக்கு அங்க பெருமை வரக்கூடாது, சினம் தான் வரணும். தேவையில்லை. பிசாசு என்னை பற்றி நல்ல விதமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் இரண்டாவது பதில். அதனாலதான் பவுல் சினம் கொண்டு அதை துரத்தி விடுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்ம சாத்தியக்கூறு உள்ள பதில்களாக இது ரெண்டை பார்த்துருக்கிறோம். உங்களுக்கு எது திருப்தியா இருக்குன்னு பாருங்க. ஆனா இது உங்களுக்கு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ண வேண்டாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு நம்புறேன். ஓகே, தேங்க்யூ. அடுத்த ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். காட் பிளஸ்.